கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வழிபாட்டு குறிப்புகள். ஒளியேற்றல். இயேசுவின் பிறப்பு தூய்மையின் பிறப்பு. தூய்மையான மனநிலையோடு குழந்தை இயேசுவை நம் உள்ள குடிலில் வரவேற்கும் நோக்கோடு வெண்ணிறத் திரியினை ஒளிரச் செய்ய அருட்பணியாளர் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம். இயேசுவின் பிறப்பு மகிழ்வின் பிறப்பு. நாம் பெற்ற மகிழ்வை அனைவரிலும் பரவ செய்யும் நோக்கோடு மகிழ்வின் ஒளியினை ஏற்றிட பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவின் பிறப்பு உறவின் பிறப்பு. நாம் உறவுகளை இணைக்கும் பாலமாய் திகழும் வரம் வேண்டி உறவின் ஒளியினை ஏற்றிட அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவின் பிறப்பு மீட்பின் பிறப்பு. பாவங்களை அகற்றி நிலைவாழ்வை நோக்கி நாம் பயணம் செய்யும் வரம் வேண்டி மீட்பின் ஒளியினை ஏற்றிட திருத்தூது கழக நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவின் பிறப்பு ஞானத்தின் பிறப்பு. இறையச்சத்தோடு தெளிவான மனநிலையுடன் இறைவனோடு இணைந்து வாழும் வரம் வேண்டி ஞானத்தின் ஒளியினை ஏற்றிட மறைக்கல்வி மன்ற நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவின் பிறப்பு அருள் கொடைகளின் பிறப்பு. குழந்தை இயேசு வாயிலாக நம் ஆன்மீக வாழ்வு உயர்வடையும் வரம் வேண்டி அருளின் ஒளியினை ஏற்றிட அடித்தள முழுவளர்ச்சி சங்க நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலி முன்னுரை. பாலன் இயேசுவில் அன்பான இறைமக்களே, அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் இரவு மகிழ்வின் இரவு, விடுதலை வாழ்வின் இரவு, தேடலை நிறைவாக்கிய இரவு. அன்று தேவதூதர்கள் விடியலின் செய்தியை தெரிவிக்க ஆட்டிடையர் மகிழ்வோடு அவரை தேடி சென்று வணங்கினர். இன்று நாம் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்தினை பல வடிவங்களில் பிறருக்கு தெரியப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்த்தில் முன்னிலை வகிப்பது எது? ஆடம்பரமா, அக்கறையா? வறியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் ஒரு நேர உணவும் ஆடையும் வழங்கினால் மட்டும் கிறிஸ்து பிறப்பு விழா நிறைவானதாக அமையுமா? ஆடம்பரமான மாளிகை போன்ற குளிர்களுக்கும் அளவுக்கு அதிகமான அலங்காரங்களுக்கும் செலவிடுவதில் சிறு பகுதியை பிறர் நலன் கருதி அவர்களின் நிரந்தர வாழ்வாதாரத்திற்கு உதவும்படி செய்கிறோமா? இணைந்த செயல்பாட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். மகிழ்வின் வெளி அடையாளங்கள் தேவையான ஒன்றாக இருந்தாலும் கூட இப்பெருநாளிலே கிறிஸ்துவின் விழுமியங்களான அன்பு, எளிமை, ஏழ்மை, பகிர்வு, அமைதி ஆகியவற்றை வெளிக்கொணருவது மிக சிறப்பானது. ஆகவே கிறிஸ்துவின் மனநிலையோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடுவோம். விழா பலியில் கள்ளமில்லா உள்ளத்தோடு பங்கேற்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய விழாபலியின் முதல் வாசகம் வழியாக எசாயா இறைவாக்கினர் நமக்காக ஒரு ஆண்மக பிறந்துள்ளது என்பதை முன்னறிவிக்கின்றார். இக்குழந்தையின் பிறப்பு மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நன்மை அளிப்பதாகவும் உள்ளது. ஆகவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை நாமும் உணர்ந்து பிறரும் மகிழும்படியான செயல்களை செய்யும் உணர்வோடு வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. தீத்துக்கு எழுதிய திருநூல் மீட்பரின் பிறப்பு அருளின் பிறப்பு என்பதை சுட்டி காட்டுகிறது. இறையருள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. ஆகவே நாம் எதிர்நோக்குவது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நெறிகேடுகளிலிருந்து விடுபட்டு தூய்மையோடு வாழ அழைக்கும் இறை வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.